வணக்கம். மேஷம். மேஷ ராசிக்கு ஆன 2025 ஆகஸ்ட் மாத பலன்கள். 2025 ஆகஸ்ட் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கலவையானதானாலும் சராசரியை விட சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் 4வது வீட்டில் பயணிப்பது குடும்பம், வீடு, மனநிலை போன்ற விடயங்களில் சிறிது சிக்கல்களை உருவாக்கலாம். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் 5வது வீட்டுக்கு செல்லும் போது அவர் தனது சொந்த ராசியில் இருப்பதால் கல்வி, பிள்ளைகள், கலைத்துறைகள், மன அமைதி போன்றவற்றில் சிறந்த முன்னேற்றங்களை அளிக்கக்கூடும். செவ்வாய் முழு மாதமும் 6வது வீட்டில் பயணிக்கிறார். இதனால் எதிரிகள் மீது வெற்றி, போட்டித் தேர்வுகளில் சாதனை, வேலைவாய்ப்பு தொடர்பான முன்னேற்றம் மற்றும் உடல் நலத்தில் முன்னேற்றம் போன்ற பலன்கள் பெறலாம். புதன் கிரகம் ஆகஸ்ட் 30 வரை 4வது வீட்டிலும் அதன் பிறகு 5வது வீட்டிலும் பயணிக்கிறார். இதனால் வீட்டு விவகாரங்களில் நன்மை, பின்னர் கல்வி மற்றும் சிந்தனையில் முன்னேற்றம் காணலாம். குரு 3வது வீட்டில் இருப்பதால் ஆரம்பத்தில் ராகுவின் நட்சத்திரத்தில் இருப்பது கலவையான பலன்களை கொடுக்கலாம். ஆனால் ஆகஸ்ட் 13க்கு பிறகு குருவின் சொந்த நட்சத்திரத்தில் நுழைவதால் குருவின் பலன்கள் தெளிவாகும். சுக்கிரன் ஆகஸ்ட் 21 வரை 3வது வீட்டில் இருப்பதால் உறவுகள், நட்புகள் மற்றும் வார்த்தையின் வல்லமை மேம்படும். பின்னர் 4வது வீட்டிற்கு செல்லும் போது குடும்ப நலன் மற்றும் வசதிகளில் வளர்ச்சி தரக்கூடும். சனி 12ஆம் வீட்டில் இருப்பதால் மன அழுத்தம், செலவுகள் போன்ற சவால்கள் இருக்கலாம். ஆகஸ்ட் 3க்கு பிறகு புதனின் துணை நட்சத்திரத்தில் இருப்பதால் சில நேரங்களில் சனியால் நன்மைகளும் அமையக்கூடும். ராகு கும்ப ராசியில் லாப வீட்டில் இருப்பதால் தொழில், வருமானம், சமூக ஆதரவு போன்றவற்றில் நன்மைகள் கிடைக்கும். கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால் கல்வி, பிள்ளைகள், மனநிலை ஆகியவற்றில் கலவையான அனுபவங்கள் கிடைக்கும். வேலை மாற விரும்பும் நபர்கள், வணிகத்திற்காக பயணம் செய்ய நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் பலன்கள் பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆரம்ப கல்வி தொடர்பான முயற்சிகள் சிறப்பாக முடியும். உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் சராசரி நிலையே காணப்படும். குடும்ப சூழ்நிலை அமைதியாகவும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இருவரும் ஒருவருக்கொருவர் நேரத்தை வழங்கக்கூடிய நிலை அமையும். நிதிநிலை மேம்படும், புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். உடல் நலத்தில் புதிய பிரச்சனைகள் இல்லை. இருப்பினும் வயிறு அல்லது இதய சம்பந்தப்பட்ட பழைய பிரச்சனைகளுக்கு கவனம் அவசியம். மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சவால்கள் இருந்தாலும் நன்மைகள் அதிகம் காணப்படும் ஓர் பயனுள்ள மாதமாக அமையும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம். ரிஷபம் ராசிக்கு ஆன 2025 ஆகஸ்ட் மாத பலன்கள். 2025 ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சராசரியை விட சிறந்த பலன்கள் கிடைக்கும் காலமாக அமையக்கூடும். மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் 3ஆம் வீட்டில் இருப்பது உங்கள் முயற்சி, உற்சாகம் மற்றும் உறவுகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் 4ஆம் வீட்டிற்கு செல்லும் போது குடும்பம், வீடு, மன அமைதி போன்ற விஷயங்களில் சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. செவ்வாய் முழு மாதமும் 5ஆம் வீட்டில் இருப்பதால் கல்வி, பிள்ளைகள் மற்றும் சிந்தனை திறனில் சவால்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். புதன் ஆகஸ்ட் 30 வரை 3ஆம் வீட்டில் இருப்பது முயற்சி, எழுதும் திறன், பேச்சுத் திறன் ஆகியவற்றுக்கு சில நன்மைகள் தரலாம்.
ஆனால் முழுமையான சாதகத்தை வழங்காது. ஆகஸ்ட் 30க்கு பிறகு புதன் 4ஆம் வீட்டிற்கு நகரும் போது குடும்ப மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படலாம். குரு 2ஆம் வீட்டில் இருப்பது நிதிநிலையை மேம்படுத்தும். ஆனால் ஆகஸ்ட் 13 வரை ராகுவின் நட்சத்திரத்தில் இருப்பதால் சில குழப்பங்கள் இருக்கலாம். 13க்கு பிறகு குருவின் சொந்த நட்சத்திரத்தில் நுழைவதால் நிதி, சொத்து, வாய்ப்பு ஆகியவற்றில் மேம்பாடு ஏற்படலாம். சுக்கிரன் ஆகஸ்ட் 21 வரை 2ஆம் வீட்டில் இருப்பது நிதி மற்றும் குடும்பத்தில் இனிமையை ஏற்படுத்தும். பின்னர் 3ஆம் வீட்டில் செல்லும்போது உறவுகள் மற்றும் பயணங்களில் நன்மை தரலாம். சனி லாப வீட்டில் இருப்பது பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். சிறிது தாமதம் இருந்தாலும் நன்மைகள் உறுதி. ராகு 10ஆம் வீட்டில் இருப்பது தொழில் அல்லது பணியில் சில குழப்பங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் குரு ராசியில் இருப்பதால் சில நேரங்களில் எதிர்பாராத முன்னேற்றமும் ஏற்படும். கேது 4ஆம் வீட்டில் இருப்பது மன அமைதி மற்றும் வீட்டு விவகாரங்களில் சில கலந்து போன அனுபவங்களை கொடுக்கும். ஆனால் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் நேர்மறையான தாக்கம் சில சமயங்களில் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறந்த செயல்திறனை காட்ட முடியும். வியாபாரம் செய்வோர் சவால்கள் இருந்தாலும் பொறுமையாக இருந்தால் நன்மை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கல்வி மாணவர்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கும். ஆனால் ஆரம்ப நிலை மாணவர்கள் சிறிது அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். உடன்பிறந்தவர்களுடன் உறவுகள் சராசரி நிலையில் இருக்கும். வீட்டு மற்றும் குடும்ப விவகாரங்களில் பெரிதான சிக்கல்கள் இல்லை, ஆனால் சீரான நிலைதான். திருமண வாழ்வில் செவ்வாயின் தாக்கத்தால் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம், ஆனால் அவற்றை புத்திசாலித்தனமாக சமாளிக்க முடியும். உடல்நல ரீதியாக புதிய பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்பில்லை. இருந்தாலும் ஏற்கனவே உள்ள இதயம், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அவற்றில் கவனம் தேவை. மொத்தமாக ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பலதரப்பட்ட அனுபவங்களை கொடுத்தாலும் சாதக பக்கம் மேலோங்கி ஒட்டுமொத்தமாக நன்மையுடன் இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம். மிதுனம் ராசிக்கு ஆன 2025 ஆகஸ்ட் மாத பலன்கள். 2025 ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். இந்த மாதத்தில் உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான குரு உங்கள் முதல் வீட்டில் இருப்பது வழக்கமாக மிகச் சாதகமாக கருதப்படவில்லை. இருப்பினும் குருவின் செல்வாக்கால் நீங்கள் சில நலனுக்கான பணிகளில் ஈடுபடலாம், ஆன்மீக அக்கறை அதிகரிக்கலாம். இதன் விளைவாக பணித்துறையில் சிறிய நன்மைகள் கிடைத்தாலும் மிக பெரிய பலன்கள் இல்லாமல் ஒரு சமநிலையான சூழ்நிலையாக அமையக்கூடும். வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் எந்தவொரு முக்கியமான முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் புதன் உங்கள் 2ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாவதால் வணிக வளர்ச்சி சாத்தியமாகும். குறிப்பாக இடைத்தரகர்கள், கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள் புதனின் அருளால் நல்ல வருமானம் அடைய வாய்ப்பு உள்ளது. உங்களின் 4ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 2ஆம் வீட்டில் இருப்பது கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை தரும். ஆரம்ப கல்விக்கும் உயர்கல்விக்கும் இது சாதகமாக அமையும். அதே நேரத்தில் 5ஆம் வீட்டில் இருந்து குரு எடுக்கும் அம்சம் கல்வி முயற்சிகள் மற்றும் மாணவர்களுக்கு கூடுதல் ஆதரவாக அமையும். ஆனால் சனி மற்றும் செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருப்பது உள்நாட்டு சூழ்நிலை, குடும்ப அமைதி மற்றும் கல்வி பயணத்தில் சில தடைகளை ஏற்படுத்தும். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகளில் கருத்து வேறுபாடு, கலகலப்பான பேசுகை மற்றும் நிதி பற்றிய பிரச்சனைகள் உருவாகலாம். ஆனால் இதே இடத்தில் இருப்பது புதன் என்பதால் பேச்சுத்திறன் மூலம் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கலாம். இதனால் கருத்து வேறுபாடுகள் தீவிரமாவதற்குள் தீரும். காதல் வாழ்க்கையில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதால்
அமைதியான மற்றும் புரிந்துணர்வு கூடிய சூழ்நிலை காணப்படும். சிலர் உறவை உறுதிப்படுத்தும் சூழ்நிலையில் செல்லக்கூடும். திருமண வாழ்க்கையில் சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் குருவின் ஆசீர்வாதத்தால் அவை தற்காலிகமானவை மற்றும் விரைவில் தீரும். எனவே எதிர்பாராத பிரச்சனைகளை தவிர்க்க முன்கூட்டியே முயற்சிகளை மேற்கொள்வது நலம். செவ்வாய் உங்கள் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருந்தும் மிகச் சாதகமான நிலையில் இல்லாததால் வருமானத்தில் சில இடையூறுகள், தாமதங்கள் அல்லது நஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம். எனவே செலவுகளில் கட்டுப்பாடு வேண்டும். வாகனங்களை ஓட்டும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சக்கர வாகனங்களில் பயணிக்கும் போது கூடுதல் முன்னெச்சரிக்கை தேவை, ஏனெனில் இந்த மாதம் சிறிய விபத்துகள் அல்லது காயம் ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது. அதற்காக உணவு முறை, பயணம் மற்றும் வாகன ஓட்டத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உடல் நலத்தில் வயிறு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட சிறிய சிக்கல்கள் வரலாம். அவற்றை பெரிதாக்காமல் முறையாக கவனித்து வந்தால் இந்த மாதத்தை சாதகமாக கடந்துவிட முடியும். மொத்தத்தில் சில சவால்கள் இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த மாதம் நன்மைகளை அதிகமாக பெற்று முடிக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கடகம். கடகம் ராசிக்கு ஆன 2025 ஆகஸ்ட் மாத பலன்கள். 2025 ஆகஸ்ட் மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக கலவையான ஆனால் சில நேரங்களில் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் உங்கள் 3வது வீட்டில் இருக்கிறார். இது உங்களுக்கு உற்சாகமும் உந்து சக்தியும் முயற்சிகளில் வெற்றியும் அளிக்கக்கூடிய அமைப்பாகும். செயல்களில் தைரியம் அதிகரிக்கும், ஆனால் செவ்வாயின் மேல் சனியின் தாக்கம் இருப்பதால் சில நேரங்களில் அதிக ஆற்றல் தவறான வழியில் செலுத்தப்படக்கூடும். எனவே உங்கள் நடவடிக்கைகள் ஆராய்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டியவை. இந்த மாதத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு முழுமையான பலன்கள் கிட்டாது என்றாலும் அதைவிட உயர்ந்த வெற்றியை நீங்கள் அடையக்கூடும். குரு 6ஆம் வீட்டை பார்ப்பதால் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு மாதமாக அமையலாம். முயற்சி மற்றும் திட்டமிட்ட படிப்பு முக்கியமானது. குடும்ப வாழ்க்கையில் சிறிய ஏமாற்றங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஆனால் வீடு தொடர்பான விஷயங்களில், அதாவது சொத்து வாங்கல், வீடு மாற்றம் அல்லது சீரமைப்பு போன்ற செயல்களில் நன்மை கிடைக்கலாம். காதல் வாழ்க்கையில் பரஸ்பர புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சனியின் தாக்கத்தால் செவ்வாயின் நேர்மறை சக்தி சமயங்களில் வாக்குவாதங்களாக மாற வாய்ப்பு உள்ளது. எனவே மென்மையான அணுகுமுறை மற்றும் பொறுமை தேவை. உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்பும் நேரம் இது, ஆனால் அதனை வன்முறையாக அல்லது கட்டாயமாக காட்டுவது நல்லதல்ல. காதல் உறவில் நிலைத்தன்மை மற்றும் பரஸ்பர மதிப்பு முக்கியமானது. திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கும். 7ஆம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் சிறப்பாக இல்லை என்பதால் திருமண விஷயங்களில் சிறு சிக்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படக்கூடும். ஆனால் எதையும் சமன்படுத்தும் முயற்சி தொடர வேண்டும். சூரியன் உங்கள் செல்வஸ்தானத்தின் அதிபதி ஆகஸ்ட் இருந்தாலும் இந்த மாதத்தில் அவரது நிலை மிகவும் சாதகமாக இல்லை. இதனால் வருமானம் மற்றும் செலவுகள் குறித்து திட்டமிடுவது அவசியம். முடிவில்லா செலவுகள், திட்டமில்லாத வாடகைகள் அல்லது வீண் முதலீடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் நிதி மேலாண்மை முக்கியமாக அமையும். உடல்நிலை சீரானதாகவே இருக்கும், ஆனால் மனதளவில் சிறு அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக சோர்வு, தூக்கமின்மை, உணர்வு பரபரப்பு போன்றவை. எனவே மனநலம் மற்றும் உடல் நலம் இரண்டையும் பராமரிக்க ஒரு திட்டமிட்ட நெறிமுறை தேவை. ஆரோக்கிய உணவு, போதிய தூக்கம், சீரான உடற்பயிற்சி போன்றவற்றை தொடர்ந்து மேற்கொள்வது நல்லது. மொத்தத்தில்
ஆகஸ்ட் மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு சில சவால்களுடன் கூடிய ஒரு சீரான சுமாரான மாதமாக அமைந்தாலும் திட்டமிட்டு முயற்சிகளால் வெற்றிகளை நோக்கிச் செல்ல முடியும். செயல்களில் சீர்திருத்தம், பொறுமை மற்றும் சிந்தனை முக்கியம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம் ராசிக்கு ஆன 2025 ஆகஸ்ட் மாத பலன்கள். 2025 ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக அமையும். சில விஷயங்களில் சிறந்த முன்னேற்றமும் சில விஷயங்களில் சிக்கலும் எதிர்பார்க்கப்படுகின்றன. தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்படலாம். ஆனால் வியாபாரம் தொடர்பானவர்களுக்கு இந்த மாதம் பெரிய முயற்சிகளை மேற்கொள்வது ஏற்றது அல்ல. புதன், வியாபாரத்திற்கு முக்கியமான கிரகம், இந்த மாதத்தில் பெரும்பாலும் 12ஆம் வீட்டில் இருப்பதால் வியாபார முன்னேற்றத்தில் சிக்கல்கள் இருக்கக்கூடும். அதேபோல் 7ஆம் வீட்டில் ராகுவும் 8ஆம் வீட்டில் சனியும் இருப்பது புதிய முதலீடுகள், ஆபத்தான நடவடிக்கைகள், கூட்டாண்மை தொழில்கள் ஆகியவற்றில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக மாற்றுகிறது. நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் செயல்களில் அப்படியே நிலைத்திருக்க வேண்டிய நேரமாக இது அமைகிறது. கல்வி தொடர்பாக சொல்ல வேண்டுமெனில், 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாயின் நிலை சிறப்பாக இல்லாவிட்டாலும் உயர்கல்விக்கு காரணமான குரு மிகவும் நல்ல நிலையில் இருப்பது சாதகமாக அமைகிறது. இதனால் கல்வி முயற்சிகளில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. குறிப்பாக உயர்கல்வி நோக்கிகள் இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்த முடியும். வீட்டுச் சுற்றும் சூழ்நிலை, குடும்ப உறவுகள் போன்றவை இந்த மாதத்தில் சற்று நுணுக்கமானவையாக இருக்கலாம். புதன் 2ஆம் வீட்டின் அதிபதியாக 12ஆம் வீட்டில் இருப்பதும் செவ்வாயின் மீது சனியின் அம்சம் இருப்பதும் காரணமாக குடும்ப உறவுகளில் வாக்குவாதம், கருத்து வேறுபாடு போன்றவை ஏற்படக்கூடும். இந்த மாதத்தில் குடும்பத்தில் அமைதியை நிலைநிறுத்தும் விதமாக நடந்து கொள்வது, முக்கிய முடிவுகளை ஒத்திவைப்பது நல்லது. உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது கண்ணியமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கை அல்லது காதல் விஷயங்களில் சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் குருவும் சுக்கிரனும் நல்ல அமைப்பில் இருப்பதால் இந்த சிக்கல்கள் பெரிதாகாமல் குறைவாக முடிவடையும். நேர்மையான உரையாடலால் பிரச்சனைகள் தீரும் என்பதற்கான சாத்தியங்கள் உள்ளன. நிதிநிலை பற்றி பேசும்போது லாபஸ்தானத்தின் அதிபதியான புதனின் நிலை மிகவும் சாதகமாக இல்லை. எனவே வருவாய் தாமதம், செலவுகள் அதிகரிப்பு போன்ற அனுபவங்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் முழுமையான இழப்புகள் ஏதும் ஏற்படாது. கொஞ்சம் தைரியம் மற்றும் பொறுமை கொண்டு செலவுகளை கட்டுப்படுத்தினால் நிலைமை சீராகும். ஆரோக்கியத்தில் உங்கள் பழைய உடல்நல பிரச்சனைகள் மீண்டும் மேலெழும் சாத்தியம் இருக்கிறது. வயிறு, நரம்பு, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் அதிகம் கவனிக்க வேண்டியவை. மருத்துவரின் ஆலோசனைகளை முறையாக பின்பற்றுவது, உடலை மற்றும் மனதையும் பராமரிப்பது அவசியம். மொத்தத்தில் ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள் தரக்கூடிய சிக்கல்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டும் கலந்து ஒரு மாதமாக அமையும். ஒவ்வொரு செயலிலும் பொறுமை, திட்டமிடல் மற்றும் ஞானபூர்வமான அணுகுமுறையை கடைபிடித்தால் சவால்களை சமாளித்து சிறப்புடன் கடந்து செல்ல முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி ராசிக்கு ஆன 2025 ஆகஸ்ட் மாத பலன்கள்.
2025 ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சராசரியை விட சிறந்த பலன்கள் கிடைக்கும் மாதமாக அமையும். மாதத்தின் பெரும்பகுதியில் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் நல்ல நிலையில் இருப்பது முக்கியமான காரணமாக இருக்கும். இது வேலை தொடர்பான உழைப்பில் நல்ல முன்னேற்றத்தையும், வணிக ரீதியாக இருந்தாலும் உங்கள் திட்டங்களில் வலுவான ஆதரவை அளிக்கும். உங்கள் திறமை வெளிப்படும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகவும், மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெற வாய்ப்பு உண்டாகும். கல்வி தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம். ஆரம்ப மற்றும் உயர்கல்வி இரண்டிலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் சூழ்நிலை உருவாகும். மாணவர்கள் தங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலனை பெறக்கூடிய காலமாக இது அமைகிறது. உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் சமீப காலத்தில் தளர்ந்த நிலையில் இருந்திருக்கலாம். 3ஆம் வீட்டு அதிபதி பலவீனமாக இருப்பதால் நெருக்கமான உறவுகள் வழக்கம் போல செல்லாது. நேரமின்றி பேசாமல் இருப்பது அல்லது ஒற்றுமை குறைவாக இருப்பது போன்று தோன்றலாம். ஆனால் பெரிய பிரச்சனை இல்லாமல் அந்த உறவுகள் தொடர்ந்து நிலைத்திருக்கும். காதல் தொடர்பான விஷயங்களில் கலவையான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம். காதல் திருமணமாக அமைக்க விரும்புபவர்களுக்கு இது சாதகமான காலமாக இருக்கலாம். ஆனால் காதல் உறவில் சிலர் அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இது சூரியன் 5ஆம் வீட்டில் இருப்பதாலும் ஏற்படலாம். உணர்வுகளில் தெளிவும் நேர்மையும் இருந்தால் நெருக்கம் திரும்ப பெற முடியும். திருமண வாழ்க்கையில் சனி மற்றும் செவ்வாய் இருவரும் 7ஆம் வீட்டில் இருப்பதால் சிறு பிரச்சனைகள், அதிருப்தி அல்லது உடல் நலக்குறைவால் மனமளவில் தொந்தரவு ஏற்படக்கூடும். மனநிலையை சமமாக வைத்துக் கொண்டு பேசும் முயற்சி மூலம் இந்த சிக்கல்களை சமாளிக்கலாம். நிதிநிலை இந்த மாதம் உறுதியானதாக இருக்கும். வருமானம் மற்றும் லாபம் சார்ந்த பலன்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள், வருமான தேடல்களில் வெற்றிகள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் செலவுகளை திட்டமிட்டால் நல்ல சேமிப்பும் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் கலவையான முடிவுகளுடன் ஆரம்பமானாலும் நிதி, வேலை, கல்வி போன்ற முக்கியமான துறைகளில் நல்ல வளர்ச்சி பெற முடியும். உறவுகள் மற்றும் காதல் வாழ்க்கையில் பொறுமையும் புரிதலும் இருந்தால் சிக்கல்கள் குறைந்து அமைதியான சூழ்நிலை நிலவும். கவனமாக செயல்பட்டால் மாத முடிவுகள் திருப்திகரமாக அமையும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். துலாம் ராசிக்கு ஆன 2025 ஆகஸ்ட் மாத பலன்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலும் சாதகமான பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. தொழில்முறை வாழ்க்கையில் இந்த மாதம் முக்கிய முன்னேற்றங்கள் நிகழலாம். 10ஆம் வீட்டில் புதன் நீண்ட நாட்கள் இருக்கின்றது என்பது உங்கள் தொழில், வேலை மற்றும் பொது செயல்களில் நல்ல அனுகூலங்களை அளிக்கும். புத்திசாலித்தனமான செயல்கள், திட்டமிடல் மற்றும் தொடர்பாடல் திறமைகள் மூலம் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் மேன்மை அடையலாம். குறிப்பாக மார்க்கெட்டிங், தகவல் தொடர்பு, மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் இந்த காலத்தில் சிறந்த வளர்ச்சி பெறலாம். வணிகத்தில் இருப்பவர்களுக்கு புதன் சிறந்த பங்களிப்பை தருவார். புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். ஒப்பந்தங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் உங்கள் பக்கம் சாயும். ஆனால் பணியுடன் தொடர்புடைய செயல்களில் தொடர்ந்து கவனமாக இருப்பது அவசியம்.
ஏனெனில் சனி வக்ர நிலையில் இருப்பதாலும் சில தாமதங்கள், குழப்பங்கள் உண்டாகலாம். கல்வியில் சற்று பின்னடைவு அல்லது கவனக்குறைவு காணப்படலாம். சனியின் வக்ரநிலை மற்றும் செவ்வாயின் பார்வை காரணமாக சில மாணவர்கள் மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடும். இருப்பினும் குருவின் ஆதரவு காரணமாக தொடர் முயற்சி மற்றும் மனத்தேலியம் இருந்தால் நல்ல பலன் பெறலாம். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள், தூரம் அல்லது பிணக்குகள் இருக்க வாய்ப்பு உண்டு. மனதில் குழப்பம், தனிமை போன்ற உணர்வுகள் வரும். இந்த மாதம் உறவுகளை பேணும் நோக்கில் நீங்கள் முன்வர வேண்டிய அவசியம் உள்ளது. ஆனால் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் ஒப்பீட்டளவில் நல்லவையாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சிறு குழப்பங்கள் இருந்தாலும் சந்தேகங்கள் மறைந்து நிலைமை மேம்படும். நீங்கள் உங்கள் உணர்வுகளை திறந்தவையாக பகிர்ந்தால் உறவு மேலும் வலுப்படும். திருமண விஷயங்களில் முக்கிய தீர்மானங்களை எடுக்க இது ஏற்ற காலம் அல்ல. சனியின் நிலை மற்றும் செவ்வாயின் பார்வை காரணமாக திட்டங்களை தள்ளி போடுவது நல்லது. நிதி நிலை சிறப்பாக அமையும். வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் சேமிப்பு திட்டங்களை தீட்டிச் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பெரும் செலவுகள் தவிர்க்கப்படலாம் என்றாலும் திட்டமிடப்படாத செலவுகள் ஏற்படும் சாத்தியக்கூறு உள்ளது. உடல் நலத்தின் நோக்கில் சுக்கிரனின் ஆதரவு காரணமாக ஆரோக்கியம் பெரும்பாலும் நன்றாகவே இருக்கும். ஏற்கனவே இருந்து பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது பயனளிக்கும். உங்கள் மனநிலையும் சீராக வைத்துக் கொள்வது முக்கியம். மொத்தமாக இந்த மாதம் தொழில், நிதி மற்றும் உடல் நலத்தில் நீங்கள் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். உறவுகள், கல்வி மற்றும் திருமண தொடர்பான விஷயங்களில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நன்மை தரும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம். விருச்சிகம் ராசிக்கு ஆன 2025 ஆகஸ்ட் மாத பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் சராசரி மற்றும் கலவையான பலன்களை கொடுக்கும் மாதமாக இருக்கக்கூடும். தொழில் வாழ்க்கையில் இந்த மாதம் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், குறிப்பாக மாதத்தின் தொடக்கத்தில். உங்கள் 10ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் அதிர்ஷ்டமான 9ஆம் வீட்டில் இருப்பது புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது இடமாற்றம் போன்றவையில் ஒரு வகையான முன்னேற்றத்தை தரலாம். வேலை தேடும் நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் வேலைக்கு செல்லும் நபர்கள் சிறந்த வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வு அல்லது மேலாளர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் சில புதிய வாய்ப்புகளை பெறலாம். குறிப்பாக கடந்த மாதங்களில் முயற்சித்த திட்டங்கள் இப்போது நடைமுறைப்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முக்கிய முதலீடுகளில் சற்றே முனையம் தேவை. எதிர்பார்த்த லாபம் தாமதமாக வரலாம், ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய ஒன்று. கல்வியில் இந்த மாதம் சற்று கவனக்குறைவாக இருக்கலாம். நீங்கள் அதிக அர்ப்பணிப்பு மற்றும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டாலேதான் நல்ல முடிவுகளை பெற முடியும். உயர்கல்வி திட்டங்களை திட்டமிட்டிருந்தால் அதில் சிறு தடைகள் இருக்கலாம். வீட்டு பண்பாட்டில் 4ஆம் வீட்டின் அதிபதி சனி வக்ர நிலையில் இருப்பதும் ராகு 4ஆம் வீட்டில் இருப்பதும் குடும்பத்தில் குழப்பம், கருத்து வேறுபாடு, மன உறுதியின் குறைவு போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் குருவின் 9ஆம் அம்ச பார்வை சில நேரங்களில் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கும். தைரியமாகவும் சீராகவும் நடந்து கொண்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நிதிநிலை கலவையானதாக இருக்கும். உங்கள் வருமானத்தில் மாற்றங்கள் இருக்கலாம். சில காலம் செலவுகள் அதிகமாகும். சேமிப்பை திட்டமிட்டு நடத்துவது அவசியம். சுக்கிரனின் நிலை சில நேரங்களில் நன்மை தரும்,
ஆனால் சனியின் பார்வை அதை குறைக்கும் என்பதால் கட்டுப்பாடுடன் செலவிட வேண்டிய அவசியம் உண்டு. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும், ஆனால் சுறுசுறுப்பான நிலைமைக்காக உங்கள் உணவு முறை, தூக்க நேரம் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றில் ஒழுக்கம் கட்டாயம். ஏற்கனவே இருக்கும் சிறு உடல்நல பிரச்சனைகள் மீண்டும் மீள வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிதமான வளர்ச்சி, சிறு தடைகள், அழுத்தங்களை சமாளிக்கும் நேர்மை மற்றும் ஒழுக்கமான நடத்தை தேவைப்படும் மாதமாகும். திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு. தனுசு ராசிக்கு ஆன 2025 ஆகஸ்ட் மாத பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் மிகவும் சீரான மற்றும் கலவையான பலன்கள் கிடைக்கும் மாதமாக காணப்படுகிறது. வேலை தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் சிறந்த பலன்களை பெற முடியாவிட்டாலும் கடின உழைப்பின் மூலம் சில இலக்குகளை அடைய முடியும். குறிப்பாக செவ்வாய் கிரகம் உங்கள் தொழில் வீட்டில் உள்ளதால் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஆனால் சனி கிரகத்தின் அம்சத்தால் சில தடைகள் மற்றும் வேலைப்பளு அதிகரிக்கும். புதிய முதலீடுகள், வணிக ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் இதுவே சரியான நேரம் அல்ல. ஏற்கனவே உள்ள தொழிலை கவனமாக முன்னெடுத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். கல்வியில் இந்த மாதம் கலவையான நிலை காணப்படும். நேர்மையாக தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றியை நோக்கிச் செல்லலாம். ஆனால் கவனக்குறைவு அல்லது சோர்வான அணுகுமுறை இருப்பின் எதிர்மறை விளைவுகள் ஏற்படும். குடும்ப விஷயங்களில் இம்மாதம் பொதுவாக அமைதியான சூழ்நிலை இருக்கும். சில நேரங்களில் மன உணர்வுகள் அதிகரித்து வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் அதனை அமைதியாக சமாளிக்க முடியும். 2ஆம் வீட்டில் புதனின் இருப்பு பேசும் முறையை நிதானமாக மாற்றுவதற்கும் குடும்ப உறவுகளை பராமரிப்பதற்கும் உதவியாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் சில சிறிய முரண்பாடுகள் ஏற்படலாம். இது பெரும்பாலும் சந்தேகங்கள், பதற்றங்கள் அல்லது குறுகிய நேரத்தில் எதையாவது தீர்மானிக்க முயல்வதன் விளைவாக இருக்கும். குறைவாக பேசுவது அல்லது நேரடியாக பேசாமல் மெசேஜ் போன்ற வழிகள் மூலம் அணுகுவது பிரச்சனையை தவிர்க்க உதவும். திருமண வாழ்க்கையில் முன்னைய மாதங்களை விட சற்று மேம்பட்ட நிலை காணலாம். ஒருவருக்கொருவர் நேரம் கொடுப்பது, மனதை பகிர்ந்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். நிதிநிலை மிகவும் நன்றாக காணப்படுகிறது. வருமானம் தொடரும் மற்றும் சில சேமிப்பு வாய்ப்புகளும் உருவாகும். புதிய செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது. இருப்பினும் காயங்கள், சிறிய விபத்துகள் அல்லது வேலைப்பளுவால் ஏற்படும் மூச்சுத் திணறல் போன்றவற்றில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒழுங்கான உணவு, தூக்கம், நடைப்பயிற்சி ஆகியவற்றை கடைபிடித்தால் நல்ல உடல்நிலை தொடரும். மொத்தமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முற்றிலும் சராசரி நிலையை விட சிறந்ததாக, ஆனால் முழுமையான சீரான வளர்ச்சி தரும் மாதமாக இருக்கும். ஒழுங்கு, திட்டமிடல் மற்றும் அமைதி மூலமாக இந்த மாதத்தை வெற்றிகரமாக கடக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கம். மகரம். மகரம் ராசிக்கு ஆன 2025 ஆகஸ்ட் மாத பலன்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 மாதம் பொதுவாக கலவையான அல்லது சில பக்க விளைவுகள் கொண்ட முடிவுகளை தரக்கூடும். பணியிடத்தில் சில சிரமங்கள், அதிருப்திகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக சக ஊழியர்களுடனான உறவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம். தொழிலாளர் மற்றும் மேலாளர் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே பணியிட சூழலில் தன்னிலை சரியாக வைக்க எக்ஸ்ட்ரா கவனம் தேவை. வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் தொழில் பங்குதாரர் பெண் என்றால் அவருடன் உறவு வலுவாக தங்கும் விதமாக சிறப்பு கவனம் வேண்டும். கல்வி ரீதியில் வீட்டிற்கு வெளியே படிக்கும் மாணவர்கள் சிறந்த முடிவுகளை பெற வாய்ப்பு உள்ளது. ஆனால் வீட்டில் படிக்கும் மாணவர்கள் கவனம் சிதறக்கூடும். ஆகவே அவர்கள் பாடங்களுக்கு பூரணமாக மனம் வைக்கும் முயற்சி அவசியம். குடும்பத்தில் சில மாறுபாடுகள் காணப்படலாம். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனியின் நல்ல நிலை குடும்ப உறவுகளை சமநிலையாக்க உதவும். ஆனாலும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் சாதகமில்லாத நிலையில் இருப்பதால் காதல் வாழ்க்கையில் சிறு முரண்பாடுகள் ஏற்படலாம். பரஸ்பர உறவுகளில் பொறுமை மற்றும் அமைதி அவசியம். திருமண வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கப்படவில்லை. முதல் பாகத்தில் சூரியனின் பெயர்ச்சி மற்றும் 2ஆம் பாகத்தில் சுக்கிரனின் பெயர்ச்சி சிறு முரண்பாடுகளை உண்டாக்கும். அதனால் உறவுகளில் கவனம் அதிகம் தேவை. நிதிநிலை கலவையானதாக இருக்கும். சில நேரங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும், சில நேரங்களில் சிக்கல்கள் இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறு உடல்நலக் கோளாறுகள் வரக்கூடும். சூரியனின் பெயர்ச்சி காரணமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். இருப்பினும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி நல்ல நிலை காரணமாக ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்படாது. உடல் மற்றும் மனநிலையை பற்றி கவனமாக இருப்பது நல்லது. சுருக்கமாக, ஆகஸ்ட் 2025 மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு சவாலான ஆனால் சமநிலை கடைபிடிக்க முயற்சி செய்தால் சராசரி அல்லது சிறப்பான முடிவுகளை தரக்கூடிய காலம். பணியிடத்தில் மற்றும் காதல் வாழ்க்கையில் அமைதியும் பொறுமையும் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனமும் நிதியில் ஆறுதல் வாய்ப்பு உள்ளது. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம். கும்பம் ராசிக்கு ஆன 2025 ஆகஸ்ட் மாத பலன்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 மாத பலன்கள் கலவையாக இருக்கக்கூடும். சில நேரங்களில் நீங்கள் சராசரியை விட சிறப்பான முடிவுகளை காணலாம். மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் உங்கள் 6வது வீட்டில் சஞ்சரிப்பதால் இது பொதுவாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் உங்கள் 7வது வீட்டிற்கு மாறினாலும் அது தனது சொந்த ராசியில் இருப்பதால் எதிர்மறையான விளைவுகள் குறைய வாய்ப்புள்ளது. செவ்வாயின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் உங்கள் 8வது வீட்டிலேயே இருப்பதால் இது சாதகமற்றதாக கருதப்படுகிறது. ஆனால் புதன் மாதத்தின் பெரும்பாலான நாட்களுக்கு உங்கள் 6வது வீட்டில் இருப்பதால் பொதுவாக நல்ல பலன்கள் கிடைக்கும். குரு பகவான் உங்கள் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கும்.
அதன் பிறகு பாதகமான பலன்கள் ஏற்படலாம். 2ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் சாதகமற்றது. சில சமயங்களில் அதன் எதிர்மறை விளைவுகளையும் நீங்கள் உணரலாம். ராகுவின் சஞ்சாரமும் சாதகமாக இல்லை. அதேவேளையில் 7ஆம் வீட்டில் கேதுவின் சஞ்சாரமும் நல்ல பலன்களை தருவதில் பின்தங்கியிருக்கலாம். இந்த அனைத்து கிரக நிலைகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் பலன்கள் கலவையாகவே இருக்கும். இருப்பினும் குருவின் வலுவான நிலை சராசரியை விட சிறந்த பலன்களை தரும். தொழில் ரீதியாக இந்த மாதம் நீங்கள் சராசரியான முடிவுகளை பெற முடியும். மாதத்தின் முதல் பகுதி வேலைவாய்ப்பின் அடிப்படையில் சிறப்பாக இருக்கும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, கிரகப்பெயர்ச்சியின் நிலை ஏறக்குறைய ஒரே மாதிரியாகவே இருக்கும். மாணவர்கள் இந்த மாதம் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களும் இந்த மாதம் சிறப்பான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் பரீட்சை எழுதுபவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெறக்கூடும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதத்தின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாதத்தின் கடைசி 9-10 நாட்கள் மட்டுமே சராசரியாகவோ அல்லது சற்று பலவீனமாகவோ இருக்கலாம். திருமண விஷயங்களில் சில தடைகள் தோன்றக்கூடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வருமானத்தை பொறுத்தவரை இந்த மாதம் பொதுவாக நல்ல பலன்களை தரலாம். ஆனால் சேமிப்பின் அடிப்படையில் மாதம் சற்று பலவீனமாக இருக்கும். ஏற்கனவே சேமித்த பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதம் பல கிரகங்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் குரு பகவான் அந்த பிரச்சனைகளை நீக்கி உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறார். எனவே நடைமுறை முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம். மீனம் ராசிக்கு ஆன 2025 ஆகஸ்ட் மாத பலன்கள். மீன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 மாத பலன்கள் கலவையாக இருக்கக்கூடும். சில நேரங்களில் சராசரியை விட பலவீனமான முடிவுகளையும் எதிர்பார்க்கலாம். மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் கடக ராசியில் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சாதகமான பலன்கள் கிடைக்காமல் போகலாம். 2ஆம் பாதியில் சூரியன் உங்களுக்கு ஓரளவு பலம் தந்து முடிந்தவரை நல்ல பலன்களை வழங்க முயற்சிப்பார். இந்த மாதம் செவ்வாய் மற்றும் புதனின் சஞ்சாரத்தால் பெரிய அளவில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. குருவின் சஞ்சாரம் இந்த மாதம் எந்த சிறப்பு ஆதரவையும் அளிக்காது. இருப்பினும் மாதத்தின் 2ஆம் பாதியில் சில சந்தர்ப்பங்களில் குருவிடமிருந்து சாதகமான பலன்களை பெறலாம். சுக்கிரனின் சஞ்சாரம் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தரும். சனியின் சஞ்சாரத்திலிருந்தும் ராகுவின் சஞ்சாரத்திலிருந்தும் சாதகமான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் கேது பல சந்தர்ப்பங்களில் நல்ல பலன்களை வழங்கக்கூடும். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். முக்கிய வீடுகளில் சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை சில நேரங்களில் பலவீனத்தை ஏற்படுத்தலாம். எனவே இந்த மாதம் முடிவுகள் கலவையாகவோ அல்லது சில சமயங்களில் சராசரியை விட பலவீனமாகவோ இருக்கலாம். பணியிடத்தில் இந்த மாதம் உங்களுக்கு தாராளமான வேலைகள் கிடைக்கலாம். அவ்வப்போது சில சிரமங்கள் அல்லது பிரச்சனைகள் எழலாம். ஆனால் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் அல்லது கடந்த கால அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொண்டால் அல்லது மூத்தவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பணியாற்றினால் விஷயங்கள் சீராகும். கிரகப்பெயர்ச்சியின் தாக்கத்தால் கல்வி விஷயங்களில் கவனக்குறைவாக இருக்கும் மாணவர்கள் இந்த மாதம் சற்று பலவீனமான பலன்களை பெறலாம்.
ஆகஸ்ட் 2025 உங்கள் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் பொதுவாக கலவையான அல்லது சராசரியான முடிவுகளை தரும். திருமண தொடர்பான விஷயங்களை முன்னெடுத்துச் செல்ல இது உதவும். திருமண விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். லாபத்தில் சில தடைகள் ஏற்படலாம், அதாவது பணம் கிடைப்பதில் தாமதம் அல்லது சரியான நேரத்தில் பணம் கிடைப்பதில் சிரமம் ஏற்படலாம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை பெருமளவு பராமரிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். குறிப்பாக மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு எந்த தொந்தரவையும் தராது. நன்றி. வாழ்க வளமுடன்.